தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள புனல்வாசல் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த புனித சவேரியார் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதுகுறித்து பங்கு தந்தை ஜான்சன் எட்வர்ட் மற்றும் கிராம மக்களிடம் நமது செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் தினம் கொண்டாடப்பட்டு வரும் நிலை நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள புனல்வாசல் புனித சவேரியார் ஆலயத்தில் நிற்கிறோம். இந்த பகுதியில் இந்த கிறிஸ்தவர்களுக்கு இந்த புனித இடத்துல சிறப்பு பிரார்த்தனைகள் இருக்கும். வணக்கம் ஃபாதர், இன்னைக்கு கிறிஸ்துமஸ் இருக்கு, இன்னைக்கு என்னென்ன மாதிரி பிரார்த்தனைலாம் செய்யணும்? கிறிஸ்து பிறப்பு என்பது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியின் செய்தி, மகிழ்ச்சியின் கொண்டாட்டம். ஒரு குழந்தை பிறக்குதுனாக்க அந்த குடும்பமே மகிழ்ச்சியா இருக்குது. கடவுளே ஒரு குழந்தையா பிறந்தாருனாக்க பாருங்க, உலகம் முழுவதுமே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விழாவாக இருக்கிறது. இன்றைக்கு திருப்பலி நடைபெறும். திருப்பலிக்கு பிறகு மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் இந்த கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு, இந்த ஊர் ஒரு கிராமப்புறம், அதே சமயத்தில் ஒரு 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை வசிக்கக்கூடிய பகுதி. சுற்று இடத்துல பார்த்தீங்கன்னா இந்துக்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியோடு இந்த விழாவை கொண்டாடுறாங்க. அதான் ஒரு சிறப்பான அம்சம் இந்த இடத்துல இருந்து. கிறிஸ்துமஸ் நல்ல மக்களுக்கு என்ன மாதிரி வாழ்க்கை? ஏற்கனவே பங்கு தந்தை மிக அழகாக சொன்னார். ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சி. இந்த உலகத்தின் இரட்சகராக, இந்த உலகத்தின் குழந்தையாக கடவுள் பிறக்கிற பொழுது எல்லாருக்குமே மகிழ்ச்சி. அதைத்தான் மிக அழகாக தன்னுடைய உரையிலே பங்கு தந்தை அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் எல்லோருடைய வாழ்விலும் அந்த மகிழ்வும் ஒற்றுமையும் சமாதானமும் நிலவ வேண்டும் என்று சொல்லி இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை இந்த புனல்வாசல் புனித சவேரியார் ஆலயத்தின் சார்பாக, பங்கு தந்தை சார்பாக அனைவருக்கும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு இந்த புனித சவேரியார் ஆலயத்தில் அதை பிரார்த்தனைக்காக இந்த பகுதி மக்கள் அதிகம் தின்றுருக்காங்க. ஐயா வணக்கம். இந்த பகுதியில் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கு? அந்த ஆலயம் எப்போ உள்ள இந்த பகுதியில் இந்த ஆலயத்தோட சிறப்பு என்ன? தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகா புனல்வாசல் கிராமம். இந்த கிராமத்தில் கிறிஸ்துவ மக்களுடைய தொகையானது ஒரு 6000 நபர்கள் இந்த கிராமத்தில் வசிக்கின்றோம். இது பாரம்பரியமான இந்த தேவாலயம் 1800 வாக்கில் இது முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட இந்த தேவாலயம். பாரம்பரியமாக இந்த விழாவானது இந்த புனல்வாசல் கிராம மக்களால் வருடா வருடம் இரவு திருப்பலி மிக சிறப்பாக கொண்டாடி மகிழப்படுகின்றது. இந்த விழாவினுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், மக்கள் என்ன வேண்டி விரும்பி இந்த ஆலயத்தை நோக்கி வருகின்றார்களோ அவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேறி திரும்ப அவர்கள் இந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவதுதான் இந்த ஆலயத்தினுடைய மிக சிறப்பான ஒரு மக்களுக்காக. இங்கு இருக்கின்ற புனித சவேரியாரும் வனத்த அந்தோணியாரும் அற்புத குழந்தை இயேசுவும் இறைவன் இவர்கள் இந்த மக்களை எந்நாளும் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த பிரமத சகோதர சகோதரிகளும் இங்கு வேண்டி விரும்பி இந்த ஆலயத்தை நோக்கி அவர்களுடைய மன்றாட்டுகளை கேட்டு அதை நிறைவேறிய பிறகு அவர்களுடைய காணிக்கையையும் இங்கு செலுத்துகிறார்கள். இதுதான் இந்த ஆலயத்தினுடைய மிக சிறப்பு. இந்த ஆலயத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பானது என்னவென்றால், இங்கு கிறிஸ்துவ மக்கள் மட்டுமல்லாமல் பிற மதத்தவர்கள் கிறிஸ்தவர்களோடு அதிகமாக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரே நோக்கத்தோடு இங்கே வேண்டுதல் செலுத்தும் போது சாதி மதம் பார்க்காமல் எல்லோருக்கும் கடவுள் அருள் கொண்டு வழங்கி கொண்டிருக்கிறார். அதனால் இங்கு வருபவர்கள் யாரும் வெறுங்கையோடு இதுவரை சென்றதில்லை என்ற வரலாறு இல்லை. இந்த ஆலயத்தை வேண்டுபவர்களுக்கு கேட்ட வரம் கொடுத்து கொண்டிருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து நலி.